இந்த கதையில் அக்பர் பீர்பாலோட நியாயம்தான் ஜெயிக்குன்ற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாள் இரவு, குளிரான இரவில் அக்பர் பீர்பாலும் அவங்க நகர்வலம் வந்துகிட்டு இருந்தாங்க, அதாவது வாக்கிங். அந்த டைமில் அக்பர் சொல்கிறாரு, இவ்வளோ குளிரான நேரத்தில் யாராவது தண்ணிக்குள்ளே கையை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பீர்பல் சொல்கிறாரு, இவ்வளோ குளிரான நேரத்தில் நான் தண்ணியிலே ஃபுல்லாக ஒருத்தனை குளத்தளவு தண்ணியில் நிற்க வைக்கிறேன், சவால் விடுறேன், நீங்கள் 5000 பவுன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இது முடியவே முடியாதுன்னு அக்பர் சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வரேங்கிறாரு. மறுநாள் ஒரு விறகு வெட்டிகிட்ட போய் பீர்பால் சொல்கிறாரு, நீ ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தண்ணிக்குள்ளே நிற்கணும். அதுக்கு விறகு வெட்டியும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா விறகு வெட்டிலாம் இரவு நேரத்தில் தானே போய் விறகு வெட்டுவாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த குளிர் பெருசாக தெரியாது. அதனால் விறகு வெட்டி அதை ஒத்துக்கிறாரு. சரின்ட்டு மறுநாள் நைட்டு என்ன பண்ணுறாருனா, விறகு வெட்டியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து குளத்தளவில் நிற்கிறதுக்கு அவரும் தயாராக வந்துட்டார். குளத்தளவு தண்ணியில் நிற்கும் போது 2 காவலாளிகளையும் அங்கே வச்சுட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவரும் தண்ணியிலே நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்று முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் அக்பரை சந்திக்க போகிறாங்க. ஆனால் அக்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தண்ணிக்குள்ளே நின்று நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்னாச்சுனாக்கா, அன்றைக்கி தூரத்தில் ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சுது. அந்த விளக்கு வெளிச்சத்தை வச்சு தான் நீ என்ன பண்ணியிருக்கேனாக்கா அந்த மாதிரி தண்ணியில் நிற்க முடிஞ்சுது, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்க மறுத்துடுறாரு. சரின்ட்டு மறுநாள் பீர்பல் வரலை அரசவைக்கு. அக்பர் அவரை பார்க்க வீட்டுக்கு போகிறாரு. அவர் ரொம்ப தூரத்தில் பானையை கட்டி சாதத்தை வேக வச்சிட்ருக்காரு. கீழே எரிஞ்சிட்ருக்கு. எப்படிப்பா இவ்வளோ தூரத்தில் சாதம் வேகும்னு அக்பர் கேட்குறாரு. அதுக்கு அவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற தீபத்தோட வெப்பத்தை வச்சுட்டு தான் அவர் குளிர் தண்ணியில் நின்னார்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் மட்டும் இவ்வளோ தூரத்தில் 10 அடி தூரத்தில் இருக்கிற பானையில் இருக்கிற சாதம் வேக வைக்க முடியாதான்னு கேட்குறாரு. இதை கேட்ட அக்பர் திருந்திட்டார். நியாயம் விறகு வெட்டி பக்கம் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு விறகு வெட்டியார்ட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய சன்மானமான 5000 பவுனையும் கொடுத்து அவரை கௌரவித்து அனுப்புகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? நியாயம் எப்போவுமே ஜெயிக்கும், நம்ம பக்கம்தான் இருக்குன்றது நல்லா புரியுது. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா கிட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். நன்றி.